அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சிறிய ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே காலை நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக சிதற்கிறது பிரதான கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைகளை மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற விதத்தில் தகப்பனே பிதாவினை கொடுக்க போகிற இந்த வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உதவி செய்யுங்கள். போதிக்கிற நானே ஆகாமல் போய்விடாத படிக்க என்னை நானே சொல்லிட்டு ஆராய்ந்து என் மூலமாக நீ வெளிப்படுத்தி கொடுக்கிற வார்த்தையின்படி நடக்க இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்புக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் முன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற விதத்தில் இந்த நாளில் நாம் கூடி காலையிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலும் முதல்ல கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பாக பாடுபட்டார் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற தலைப்பில் தியானித்தோம். சுமக்க வேண்டியது என்பது இயேசு கிறிஸ்து எங்கேயும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை என்றதையும், அந்த அதிகாரத்தை நாம் பூமியில இருந்து நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது, அதுதான் சிலுவை என்றும் நாம் என்ன பண்ணோம் கேட்டோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் அதிகாரத்தை குறித்து பார்த்தோம். வருடமாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற காரியங்கள், இயேசு கிறிஸ்து இறந்துட்டாண்டு துக்க அனுசரித்திற்காக நம்ம இங்க வருவதில்லை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த நாளை ஏன் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மரிக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூர்ந்தவர்களாக இருக்கும். ஏன்னா நமக்கு கேட்ட சத்தியத்தில் எல்லாவற்றிலையுமே இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதை போல்டாக என்ன பண்ணாங்க, வேதத்தை கொண்டு நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக தான் வந்தாரு. பாடுபட்டது நமக்காக தான் பாடுபட்டாரு. துன்பப்பட்டது, வேதனைப்பட்டது, அவமானப்பட்டது, நிந்தப்பட்டது எல்லாமே யாருக்கு என்று பார்த்தோம், நமக்காக என்று பார்த்தோம். அப்ப அதனால அவரை குறித்து துக்கப்பட்டு போறது நம்ம இங்க வரல. அதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், ஒவ்வொரு வருடமும் கற்றுக்கொள்கிறபடி நாம் வாழ்கிறோமா என்பதுதான் இந்த நேரத்தில் நம்மளை நாமளே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இதுதான் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி குட் ஃப்ரைடே காலையில் 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தாரு, அவர் இறக்குற வரைக்கும் தேவனை ஆராதிக்கணும் செய்யணுங்கிறது ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க தான். தேவன் அநேக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுனால என்ன குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, என்ன குறித்து நீங்க என்ன பண்ண வேணாம், துக்கப்பட வேணாம், கவலைப்பட வேணாம், கண்ணீர் விட வேண்டாம். ஏன்னா இது எனக்கு நியமிக்கப்பட்டது. இயேசுக்கு தேவனே சொல்கிறாரு, இந்த வேலைக்காக யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து வர்றார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட வேலை. அது அவர் வந்தாரு, அவருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் சரியாக செய்து முடித்து எந்த இடத்திலையும் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அந்த பாடுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி நொறுக்க சித்தம் கொண்டார் என்று ஏசாயால வாசிக்கிறது போலவே நொறுக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் செய்து அவருடைய இருக்கிற இடத்துக்கு அவர் கிளம்பி போயிட்டார். இப்ப இதெல்லாம் நமக்கு பாடம், இதுதான் பாடமே நமக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே போல யாரை பார்க்கிறாரு, நம்மளையும் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்மளையும் பிரித்து பார்க்கிறது இல்லை. ஏன்னா அவருடைய ரத்தத்தினால நாம் கழுவி தேவனுக்கு பிள்ளையாக தேவன் அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுனால, நீங்க என்னுடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொன்ன அந்த அதிகாரத்துக்குரிய வார்த்தையினால இயேசுவையும் நம்மையும் பிரித்து பார்க்கிறவர் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவை போலவே நாம் என்ன பண்ணணும், அவர் நடந்த விதத்திலே, அவர் பேசின விதத்திலே, அவர் கிரியை காண்பித்த விதத்திலே, அவர் அன்பு காண்பித்த விதத்திலே, அவருடைய நீதி காண்பித்த விதத்திலே, இதையெல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து செயல்பட்டு போனார் என்பதுதான் காலையிலிருந்து கேட்ட நியூஸ். இதை நாம் கேட்டு என்ன பண்ணணுமா, அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு ஆராதனையும் கூட. தேவனுக்கு சித்தமானால் இதுவே கடைசியாக இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது
இயேசு கிறிஸ்து வருகை சமீபத்தை ஆயிடுச்சு. அப்ப ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம்? அதையும் இந்த நேரத்தில் நினைச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவ மட்டுமே நினைச்சுக்கிட்டு அவரை கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, துக்கத்தை காண்பிக்கிறதுக்கு இல்ல. வருகை சமீபித்திருச்சு. இயேசு கிறிஸ்து வருகை வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. நம்ம நீங்கள் யுத்தங்கள் செய்திகளையும் கேட்பீர்கள், கலங்காமலும் எச்சரிக்கையாமல் இருங்க. கலங்கவும் கூடாது, எச்சரிக்கையாயிருங்க. ஆனா என்ன ஆகுது? முடிவு வராது. இதையெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு எவ்வளவு எனக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நான் வாழ்ந்திருக்கிறேன், எனக்காக துன்பப்பட்ட இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இன்னும் என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் ஆஸ்தி, என் அந்தஸ்து, என் படிப்பு, இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவையானது ஒன்று தான். ஆனா இதை காட்டிலும் தேவன் பார்க்கும்போது நான் அன்பித்த என்னுடைய பிள்ளையை இவர்கள் ஏற்றுக்கொண்டு, இவர்கள் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் இவங்க அறிந்து, அந்த அறிந்து கொண்ட காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமியில இன்றைக்கும் வாழ்கிறார்களா என்று தேவன் நம் அனைவரையும் மேலிருந்து பார்க்கிறார். இது உலகத்தான் கொண்டாடிட்டு போற மாதிரியான கொண்டாட்டங்கள் இது இல்லை. இங்க எத்தனை செய்திகள் நடந்தாலும் சிலுவை குறித்து தான் நடக்குது. சிலுவை என்பது ஒன்று தான். ஆனா அதிலிருந்து வருகின்ற சத்தியங்கள் எவ்வளவு வருது? ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற சத்தியம் பலவித கோணங்களிலே. சிலுவை ஒன்று தான், மரணம் ஒன்று தான், பாடு ஒன்று தான். ஆனா அதிலிருந்து பிரிந்து வருகிற சத்தியங்கள் எப்படி இருக்குது? ஒவ்வொருவருக்கும் தேவன் எப்படி கொடுக்கிறார்? ஏன் கொடுக்கணும்? இந்த நாளை எல்லாரும் என்ன பண்ணலாம்? என்ஜாய் பண்ணிருக்கலாமே. இதையெல்லாம் விட்டு வந்து நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப தேவன் என்னோடு பேச போறார். அப்ப என் வாழ்க்கையில எப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து மரிச்சதை நினைச்சுக்கிட்டு துக்கப்பட்டு வந்து நான் அமர்ந்து இருக்கிறேனா? இல்லை எனக்காக சிலுவை மரத்துல தொங்குன இயேசு கிறிஸ்து எனக்காக தானே சிலுவையில தொங்குனாரே. அப்ப என் வாழ்க்கை தன்னை எப்படி இருக்குதுன்ற உணர்ந்து கொள்வதற்காக என்ன பண்ணிருக்கிறோம்? நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நான்காவது செய்தியாக கொடுக்கப்பட்ட செய்தியின் தலைப்பு சிலுவை நம்மளுடைய பாதுகாப்பு. சிலுவை நம்மளுடைய பாதுகாப்பு. சிலுவை என்னென்ன பண்ணுது பாத்தீங்களா? சிலுவை என்ன பண்ணுது? நம்மள இன்னைக்கு ஒரு வீடு நமக்கு தேவை. வீடு எதுக்கு தேவை? பாதுகாப்பா இருப்பது. வேலை எதுக்கு? நம் குடும்பம் நல்ல விதமா வாழ்வதற்கு தேவையான சம்பாத்தனைகளை சம்பாதிப்பதற்கு. இந்த உலகத்துல சட்டத்திட்டங்கள் இருக்கிறதுல எதுக்கு? இல்லைன்னா என்ன ஆயிடும்? ராணுவ ஆட்சிகள்லாம் வந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் கூட பாதுகாப்புக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல கிறிஸ்துவருக்குள்ளும் எது பாதுகாப்புன்னா சிலுவை தான் பாதுகாப்பு. அந்த சிலுவையை நாம் எவ்வளவாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற விதத்துல தான் நம்முடைய குடும்பம் அந்த சிலுவைக்குள்ளாக பாதுகாப்புல இருக்கும். இதை குறித்து நம்ம என்னாகும் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். 21வது அதிகாரம் 6, 7, 8, 9. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான். இங்க ஏன் நடந்தது, ஏன் தேவன் இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார், இதுல ஏன் மரித்தார்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வாசி. அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத வாயால பேச மாட்டோம், கிரியில எவ்வளவு காமிச்சிருக்கிறோம். தேவனுக்கே பிரியமில்லாத காரியங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி காண்பித்திருக்கிறோம். அப்ப நம்மளுடைய வேதனைகள் கஷ்டங்கள் வரும்போது எங்க போய் கேட்கிறோம்? இயேசு கிறிஸ்துட்ட தான் கேட்கிறோம். அங்க என்ன பண்ணாங்க? மோசையிட்ட வந்து சொல்றாங்க, நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். நம்முடைய குடும்பத்திலும் நம்மளுடைய நடவடிக்கையின் மூலமாக, கிரியின் மூலமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் போது நமக்கு என்ன நேரிடுது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் போது அநேக பாடுகள் வருது, உபத்திரவங்கள் வருது, கஷ்டங்கள் வருது. ஆனா நாம் நினைக்கிறோம் எல்லா மனுஷனுக்கு கஷ்டம் வர மாதிரி தான் எனக்கு வருது. இல்ல, எல்லா மனுஷனுக்கும் வர மாதிரி நமக்கு வந்தா நம்ம கிறிஸ்துவர் அல்ல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் வர கஷ்டம் எனக்கும் வருது அப்படின்னா நம்ம இன்னும் சத்தியத்தை அறிந்துக்கல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல.
அதுக்கு உதாரணம் எகிப்தில் இருந்த ஜனங்களை தான் பார்க்க முடியும். அந்த 10 வாதைகளில் கூட ஒரு வாதை கூட யாருக்கு அணுகல. ஆனா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனாக்கா அது ஒண்ணு அணுகுன்னு சொல்லி வசனம் இருக்குங்களா இல்லைங்களா? அப்போ அங்க என்ன சொல்றாரு? வாசிங்க மறுபடியும் அதையே. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று. நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் போது, தேவன் சிச்சிக்கும் போது நாம் கேட்கக்கூடிய காரியம் இதுதான் கேட்கிறோம். என்ன பண்றோம்? தேவன் தப்பு நம்ம என்ன பண்றோம்? விண்ணப்பம் பண்றோம். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இப்ப தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு. அந்த தண்டனை வந்த பிறகு ஜனங்கள் உணர்வு அடைகிறாங்க. உணர்வு அடைந்தது யார்கிட்ட போய் கேட்கிறாங்க? மோசேட்ட போய் கேட்கிறாங்க. உனக்கும் தேவனுக்கும் பிரியமில்லாத காரியங்கள் நீங்கள் செய்ததுனால எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? மரணம் சம்பவித்தது. இப்ப நாங்க மரணத்தில் இருந்து நாங்க பிழைக்கணும்னா எங்களை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மன்றாடும் போது என்ன பண்றாங்க? தேவன் ஒரு காரியத்தை செய்யறாரு. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார். அதை ஒரு கம்பத்தில் என்ன பண்ணாரு? தூக்கி வைத்தார். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது, இப்போ நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் போது, சிச்சை ஏற்படும் போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து, அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது என்ன ஆயிடுறாங்களா? பிழைக்கிறாங்க. அப்ப அந்த வெண்கல சர்ப்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கும் ஒப்பிட்டு சில காரியங்கள் இங்க என்ன பண்றார்? பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம சிலுவையை பார்க்கிறோம் என்றால், சிலுவையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நம் குடும்பத்துக்கு மிகவும் அவசியமானது ஒன்று. அதுக்கு இந்த தலைப்பு வைத்தது, சிலுவை என்னவா இருக்குது? நமக்கு நம் வாழ்க்கைக்கு பாதுகாப்பா இருக்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. சிலுவை நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பா இருக்கிறது. பாதுகாப்பா இருக்கிற சிலுவையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிக்கிறது 6:14 மறுபடியும். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. வேற நாம் மேன்மைப்படுத்துவதற்கு எனக்கு வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்குதா மேன்மைப்படுத்துறதுக்கு? நம் மத்தியில் என்ன பண்ணிக்கிறோம்? முகமுகமாய் பார்க்கும்போது என்னை குறித்து எப்படிப்பட்ட மேன்மை நான் பண்ணிக்கிறேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி பண்ணல. அவருடைய மேன்மை எதுவா இருந்துச்சு? சிலுவை தான் இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம், சிலுவையை குறித்து மேன்மை நமக்கு இருக்கணும். சிலுவை நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு என்று சொல்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை எது என்று பார்த்தா சிலுவை தான். அந்த சிலுவை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது திருவெளித்துல வாசிங்க. கலாத்தியர் 6:14. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். இதுதான் நமக்கு வேணுங்க. நாம் பெருமை பாராட்டணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்தான பெருமை பாராட்டு தான் நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை எப்படி பாராட்டணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவைப்பட்ட காரியங்களை நினைத்து அது நம் செயல்முறையில காண்பிக்கும் போதுதான் நாம் அதை மேன்மைப்படுத்த முடியும். அதுங்க அதை வாசிங்க. பொறுத்தவரை சிலுவை வேறு எதை குறித்தும் மேன்மை கொள்வது வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகம் என்ன ஆயிடுச்சு? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை முக்கியத்துவப்படுத்தி பேசிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கையில எதை முக்கியத்துவப்படுத்தி பேசிட்டு இருக்கிறோம்? எல்லா சூழ்நிலைகளிலுமே நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிறதே உலக காரியத்தை தான் வெளிப்படுத்தி காண்பிப்போம். அதையே தான் மேன்மையாக பேசுவோம். அதை அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? என்ன பண்றாரு? உலகத்தை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று. உலகை பொறுத்தவரை நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்ன பண்றாரு அவரு?
அவரும் சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலை. அப்ப அவரு சிலுவையில் அறையப்பட்டுட்டாருன்னா அப்ப அவருக்கு இடத்துல உலகத்து காரியத்துக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப நாம் அப்படி சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோமா? நாம் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தா தான் நான் உலகத்திலிருந்து வந்த மனுஷனா இருந்தாலும் என்னிடத்தில் இருந்து உலக காரியங்கள் வெளிப்படாது. உலக காரியங்களை பேச மாட்டோம், உலக காரியங்களை சிந்திக்க மாட்டோம். சபை கூடுதல வரும்பொழுது வந்து அமர்ந்த உடனே ஜெபம் பண்றது, தேவனை குறித்து பேசுறது, வேத வாசித்தை வாசிக்கிறது, பிரேயர் முடிஞ்ச உடனே அதை குறித்து இதுதான் என்ன இருக்கும். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இதை போதிக்கிற நேரம் மட்டும்தான் சத்தியத்தை கேட்கிறோம். உள்ள வரும்போதுதான் ஆராதனை பண்றோம். மற்ற நேரங்கள் என்ன பண்றோம்? இது பண்றதுக்காக நான் தப்போரை சொல்ல வரல. இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லிட்டாரு? அவரையே சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தை முற்றிலுமாக சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? அறையப்பட்டியாச்சு. அப்ப உலகத்துக்குரிய காரியங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுங்கிறாரு? சிலுவையிலே அறையப்படுத்த வேண்டும் என்று இங்க அப்போஸ்தலன் பவுல் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். என்ன பண்ணிருக்கிறாரு? என்ன பண்ணிருக்கிறாரு? பகையை என்ன பண்ணிட்டாரு? சிலுவையினால் கொன்று. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் எதை குறித்தான என்ன இருக்க கூடாது? பகை இருக்க கூடாது. வெளி தோற்றமான ஒரு அன்பு, ஆளை பார்க்கிற ஒரு அன்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்ல. நீங்க எந்த ஒரு பகையான காரியங்கள் அங்க என்ன பண்ணிருக்காரு? வாசிங்க மறுபடியும். பகையை சிலுவையினால் கொன்று. இந்த பகை என்ன பண்ணிட்டாரு? அதுதான் சொன்னாரு அப்போஸ்தலன் பவுல், சிலுவையில் அறையப்படும் போது இந்த உலகத்தை அறையப்பட்டாச்சு. இப்ப இந்த பகை எங்க இருக்கு? உலகத்துலதான் இந்த பகை இருக்கும். இந்த பகை என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் அறையப்பட்டு அதனாலே இரு திறத்தாரையும். யார் இரு திறத்தாரையும்? யார் இரு திறத்தார்? இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கிட்டார். நாம் என்ன வந்தோம்? அந்நிய ஜனமா இருந்தோம், பாளையத்துக்கு புறம்பா இருந்தோம். என்ன பண்றார்? நம்மள இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒரே சரீரமாகி அவருக்குள்ள நம்ம ஒப்புரவாக்க வச்சுட்டார். அதுதான் முன்னாடியே சொன்ன தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறன்னா நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் எங்க பட்டிருக்கணுமா? சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டும் என்று இங்க அப்போஸ்தலன் பவுல் வெளிப்படுத்தி கொடுக்கிறதாக இருக்கிறது. இதுல திருவெளித்தில் வாசிங்க. எபேசியர் 2:16. தாமே இல்ல எபேசியர் 2:16ங்களா? தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். என்ன பண்ணாரு? பகையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஒன்றுடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்கி. இந்த இரு தரத்தாரை ஒன்றாக்குறதுக்கு எது அங்க முக்கியமா இருந்திருக்கு? சிலுவை தான். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் தலைப்பு வச்சதே சிலுவை நம்மளுடைய பாதுகாப்பு. இப்ப இந்த சிலுவை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது என்பது வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். என்ன பண்றோம்? இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிரசங்கிக்கிற அனைத்துமே இங்க இருந்து எதை பிரசங்கிக்கிறாங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மட்டும்தான் இங்க இருந்து பிரசங்கிக்கப்படுகிறது. அவர் யூதருக்கு இடரலாயும். யாருக்கு இடரலா இருந்தாரு? யூதருக்கும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இது ரெண்டுமே திருவிசல வாசிங்களா தெளிவா வருது பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1:23. ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றுகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மட்டும் பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகும். யாருக்கு தடைக்கல்லா இருக்கு? சிலுவை யூதருக்கு தடைக்கல்லா இருக்கு. யூதர் அல்லாதவர்களுக்கு. இது யார் யூதர் அல்லாதவர்கள்? பிற இனத்தாருக்கு யார் அவங்க? பிற இனத்தாருக்கு எப்படி இருக்குதா? மடமையா. இது ஒரு பைத்தியமா இருக்குங்கிறார். அப்ப நம்ம இந்த சிலுவையை குறித்து பேசுகிறது நம்ம எவ்வளவு மேன்மையா இருக்கும். அப்ப இந்த சிலுவையை குறித்து பேசுகிறது நம்மளுடைய வாக்கியம் மேன்மையா இருக்குதா இல்லீங்களா? 16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இப்படி இருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சிலுவை நம் வாழ்க்கைக்கு பாதுகாப்பா இருக்கின்ற தலைப்பை பார்க்கிறோம். முதலாவது பார்த்தது நம்மளுடைய மேன்மை எப்படியா இருக்கும்னா சிலுவை தான் மேன்மையா இருக்கணும். சிலுவையை பற்றி பேசுகிற காரியம் நமக்கு எப்படி இருக்குதா? மேன்மையா இருக்குன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார்.
இந்த உலகத்தை குறித்து பேசுவதற்கோ உலக ஆசைகளை வெளிப்படுத்தி காண்பதற்கோ இல்ல. இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டு கொண்டு போய் நானு சிலுவையில அறையப்பட்டுட்டேன். அப்ப நாமளும் என்ன பண்ணிருக்கிறோம்? சிலுவையில அறையப்பட்டு இருக்கணும். இனி நம்ம எங்க என்ன பேசினாலும் எதை பேசணும்? அப்போஸ்தலர்கள் பேசுறது போல எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற வாயா தான் இருக்கணும். அதை குறித்து பேசும்போதுதான் அந்த ஆவிக்குரிய தன்மை நம்ம என்ன பண்ணணும்னா நெருக்கி பாதுகாப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை நம்மளுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பா இருக்குன்னா நாம் பேசுற அனைத்துமே கிறிஸ்துவ பற்றி தான் இருக்கணும். அப்பதான் அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கும். அப்ப அங்க கொல்லுவ சர்பத்தை என்ன பண்ணாரு? தூக்கி பிடிச்சவங்க பார்த்தவங்க பிழைத்தாங்கன்னா அதை பார்த்ததுனாலதான் பிழைத்தாங்க. நாம் சொல்லிக் கொண்டே இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தருணத்தை உலக வாழ்க்கை பற்றியே பேசிக் கொண்டு இருந்தோம் என்றால் அந்த சிலுவை நம்மளுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாய் இருக்காது என்பதை தேவன் இந்த நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம் கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்போ இரண்டாவது பார்க்கிறோம் சிலுவையில் சிந்தின ரத்தம். இந்த ரத்தத்தை குறித்து முன்னாடி உள்ள செய்திகளை முழுசா கேட்டாச்சு. ரத்தத்துக்குரிய அதிகாரத்தை குறித்து என்ன பண்ணிக்கிறோம்? தெளிவா கேட்டிருக்கிறோம். அதனால ஒரு சில வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த சிலுவையில் சிந்தின ரத்தம், அது வாசிங்க மறுபடியும் அதே வசனத்தை. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. இந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் என்னாச்சு? நம்மளுடைய வாழ்க்கைக்கு சமாதானம் கொடுத்திருக்குதுங்களா? கொடுத்திருக்கலாம் இல்லீங்களா? இந்த சமாதானம் எங்கிருந்து கிடைச்சிருக்கு? நமக்கு சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? சமாதானம் கிடைத்திருக்கிறது. பூலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். அவர் மூலமாக என்ன பண்றாரு? தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். எதனால? அவர் சிந்தின ரத்தத்தினால. அந்த ரத்தத்தை நம்மளுடைய சொல்லிட்டு அந்த ரத்தத்தை குறித்து கடந்த செய்தியில சகோதரர் பேசுறது நீங்கள் அறிவீங்க. அதே திருவிழத்துல வாசிங்க. திருவிழியத்துல சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும். அமைதி கிடைச்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? நம்மளோட வாழ்க்கையில அமைதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். உலகத்தை சார்ந்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில அமைதி இருக்காது. இப்ப இந்த அமைதி எங்க கொடுத்துருக்கிறாரு? சிலுவையில் கொடுத்து வாசிங்க மறுபடியும் அதையே. சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவைகள் மண்ணில் உள்ளவைகள் அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆமா, அவர் மூலமாகத்தான் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? ஒப்புரவாக்கி கொண்டார். எதுல? சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால தான் இங்க தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எபிரியர் 10:19 வசனம். எபிரியர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் தம்முடைய மாமிசத்தின் திரை வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே என்ன தேவைப்படுது? அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் இதுல பிரவேசிப்பதற்கு பயம் இல்ல. இதுக்குள்ள பிரவேசிப்பதற்கு பயம் இல்ல. ஏன் இல்ல? இந்த ரத்தத்தினாலே, இந்த ரத்தத்தை கொண்டு அந்த தைரியத்தோடு எதுல பிரவேசிக்கிறோம்? வாசிக்கலாம் மறுபடியும் அதையே. எதுல பிரவேசிக்கிறோம்? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அமைதியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்துற ரத்தம் வீணா போயிடுச்சா இன்னைக்கு? அந்த ரத்தத்தை நம்ம எவ்வளவு வாழ்க்கையில் எவ்வளவு பயன்படுத்துகிறோம்? இன்னைக்கு சமாதானமும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரத்தம் ஒண்ணுதாங்க. அந்த ரத்தத்துக்குள் நாம் பிரவேசியாமலோ அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் இருந்தோமானால் இன்று நமக்கு உட்கார்ந்துருக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் நாம் ஃபேஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகளும் மத்தியிலும் தேவன் சமாதானத்தை தருகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் இங்கு தேவன் காண்பிக்கிறார். 1 யோவான் 1:7.
அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் என்ன பண்ணணும்? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஒளி ஒளியிலே இருக்கிறாரு. அப்போ ஒளியிலே அவர் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. இப்ப என்ன பண்ணுது? ரத்தம் பாவங்கள் என்ன பண்ணுது? நம்மள நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப நம்ம பாவி அல்ல, நகருடைய பார்வைக்கு நான் பாவி அல்ல. அந்த பாவத்தை நீக்குகிற சுத்திகரிக்கிற அந்த ரத்தம் எங்க சிந்தப்பட்டது? சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று இங்க வேதம் நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கிறது. இப்ப இந்த ரத்தத்தை குறித்து யாத்திராகமம் 12:13 சொல்றாரு. இந்த ரத்தம் என்ன முக்கியத்துவப்படுத்துதுன்னு யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக. இன்னைக்கு இருக்குங்களா? ஒவ்வொரு வீட்லயும் இந்த ரத்தம் இன்னைக்கு இருக்குங்களா? வாசிங்க மறுபடியும் அதையே. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வீட்டுல ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ரத்தம் இருக்குதா? நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள எந்த விதத்திலும் சாத்தானுடைய செயல்கள் உள்ள வரதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. அதை நீக்கணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருக்கணும், வீட்டை சூழ்ந்து இருக்கணும். வீட்டை சூழ்ந்து பாதுகாக்கிறதுடைய ரத்தமா இருக்கணும். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டது என்று எடுத்துக்கொள்வது இல்லை. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தப்பட்டதுனால நமக்கு சமாதானம் கிடைத்திருக்குது, சந்தோஷம் கிடைத்திருக்குது, பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. நம் வீட்டை பாதுகாப்பதற்கும் இந்த ரத்தம் என்னவா இருக்குதா? அடையாளமா இருக்குது என்பதை தேவன் இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சிலுவை நம்மளுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? சிலுவை நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மை என்று பார்த்தோம். இரண்டாவது, சிலுவை என்னவா இருக்குது? சிந்தின ரத்தம். அந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருகிறது, பாதுகாப்பை தருகிறதாக இருக்கிறதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக கொலோசியர் 2:14. கொலோசியர் 2:14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன பண்ணாரு? இப்போ சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார்கள். சிலுவை நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பிட தலைப்பிலே பார்க்கிறோம். மூன்றாவதாக சிலுவை நமக்கு தந்த வெற்றி. சிலுவை நம் வாழ்க்கைக்கு தந்த வெற்றி. நம் வெற்றி உள்ள ஜீவித்தை ஜீவிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? எப்படி சிலுவையில போனார்? வாசிங்க மறுபடியும் அதையே. நமக்கு எதிரிடையாகவும் இல்ல 15 வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. அவரு தொங்குன நிலவரம் சிலுவையில எப்படி தொங்குனான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி சிலுவையில தொங்குனாரா? வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றி சிலுவைதான். ஏன்னா இயேசு என்ன பண்றார்? சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 2:15 வாசித்தீங்களா? ரோமர் 3:23 வாசிங்க. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே என்ன பண்ண? இப்போ எல்லாம் என்ன பண்ணிருந்தோம்? நம்மலாம் ஆதாம் செய்த ஒரு காரியத்தை நிமித்தமாக எதை இழந்துட்டோம்? தேவ மகிமை இழந்ததுனால நமக்கு என்ன கிடைக்குது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்ப என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்ததுனால, நாம் வெற்றி பெற்றதுனால நாம் என்ன ஆயிருக்கிறோம்? நீதிமான்களாக்கி இருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 24-25. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து என்ன பண்ணிட்டு இருந்தாராம்?
பொறுத்து கொண்டிருந்திருக்கிறாரு. தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், அவருடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, தாம் நீதி உள்ளவரும் அவர் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை இப்ப என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமாய் இருக்கிறவரிடத்துல நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி. இப்ப நான் நீதிமான் ஆகணும்னு எங்க வரணும்? நான் நீதிமான் ஆகணும்னு எங்க வரணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா தான் நான் நீதிமான். அதே வருஷத்து மறுபடியும் வாசிங்க 25. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தம்முடைய நீதியை ஏன் அவர் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு? இப்ப நான் எப்பேற்பட்ட நீதிமான் என்பதை காண்பதற்கு நாம் பண்ண பாவத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை, இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவோட விசுவாசமாய் இருக்கும்போது நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும். இப்ப என்னுடைய நீதி நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த நீதி எங்க வந்து பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்து வந்தாதான் பார்க்க முடியும். நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். இக்காலத்துல இப்போதைக்கு என்ன பண்றாரு? அவருடைய நீதியை இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு? நமக்கு நான் எப்பேற்பட்ட நீதி காண்பிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக இக்காலத்துல என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே எங்க வந்துச்சு? கிறிஸ்து இயேசு பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். 3:25ங்களா? 26 முடிஞ்சிச்சுங்களா? இப்ப எங்க ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோமே, அந்த வெற்றி யாருக்கு வந்திருக்கு? இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்ததுனால நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? வெற்றி சிறக்கிறவளா இருக்கிறோம். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்க எவ்வளவு முக்கியமா இருக்குது? இயேசு கிறிஸ்து வெற்றி எவ்வளவு முக்கியமா இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் மேன்மை எவ்வளவு முக்கியமா இருக்குது? அப்ப அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில பட்ட காரியங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட முதல் காரியம் என்ன பார்த்தோம்? அவரை குறித்து மேன்மையான காரியங்களை பேசணும் பார்த்தோம். இரண்டாவது அவர் ரத்தத்தின் மூலமாக கிடைத்ததை பார்த்தோம். மூன்றாவது அவர் சிலுவையில் என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்ததை பார்த்தோம். இப்ப நான்காவதாக பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 2:14 வாசித்தீங்களா? 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எப்ப சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எப்பொழுதும், கொஞ்ச நேரம் இல்ல. எப்பனா கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம எப்போதும் எப்படி இருக்கிறோமா? வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனைகளை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துறாங்களா? இன்னைக்கு எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறோமோ அந்த இடத்துல, ஊழியத்துக்கு போற இடத்துல எல்லாம் யார் வெற்றி சிறக்க பண்றார்? நம்மளுடைய யுக்தியா, நம்மளுடைய பலனா, நம்மளுடைய ஞானமா, நம்மளுடைய அறிவா? மனுஷர் பேசுகிற விதமா பேசுறாரா? இல்ல. என்ன பண்றாரு? நம்மளை கொண்டு நம்ம இடத்துல என்ன பண்றாரு? வாசிங்க அதை மறுபடியும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் போது நம்ம எந்த இடத்துலயும் போதிக்கும்படியாக போனாங்க. எதை பண்றாரு? நம்மளை வெற்றி சிறக்க பண்றாரு. யாருக்குள்ள இருக்கும்போது? கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு? தன்னை குறித்து வெளிப்படுத்துறதுக்கு தேவன் இந்த இடத்தை கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்துவதற்கு தேவன் என்ன பண்றாரா? அந்த ஒரு காரியத்தை அனுமதிக்கிறதாக. அப்ப என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்ப அவர் சிறந்த வெற்றி தான் இப்ப இங்க பார்த்தோம். நம்மளை எல்லா இடத்திலும் நம்ம என்ன பண்ணிருக்காரு? வெற்றி சிறக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். நான்காவதாக பார்க்கிறோம் ரோமர் 6:6. ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6லிருந்து 11 வரைக்கும் மெதுவா வாசிருங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நான்காவதாக பார்ப்போம். சிலுவையில் நம்மளுடைய பாதுகாப்பு என்ற தலைப்பிலே முதலாவது பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேன்மையை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தி காண்பிகளா இருக்கணும். இரண்டாவது இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே ஏற்படுத்தி கொண்ட காரியத்தை உணர்வுகளா இருக்கணும். மூன்றாவது என்ன பண்ணோம்? சிலுவையில இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தது போல நம்மளையும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா இருக்கிறோம். நான்காவதாக சிலுவையில் அறைந்த பழைய மனுஷன் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து? நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பழைய மனுஷன் என்ன பண்ணணும்? சிலுவையில் அறையப்பட்ட நிலவரத்தில் இருக்க வேண்டும். அது ரோமர் 6:6 வாசிங்க.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் நாம் இனி செய்யாத பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் எது பொருட்டாக பாவ சரீரம்? இப்ப இந்த இது என்ன சரீரமா இருக்குது? பாவ சரீரமா இருக்கிறது. நம்முடைய பழைய மனுஷன் நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது. யாரோடு கூட? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல நாம் என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கைக்காக வாழ வருகிறோமோ அன்னைக்கு என்ன பண்ணிடணும்? நம்ம பழைய மனுஷனை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைச்சது போல என்ன பண்ண நம்மளுடைய பழைய மனுஷனையும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது இங்கே அப்போஸ்தலன் பவுல் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். 6-7 வாசிங்க. அதிலே அடுத்தது மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி இப்ப சிலுவையில் அடித்த உடனே அவன் என்ன ஆயிட்டாரு? பழைய மனுஷ சுபாவம் மரித்தவனாய் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் கிறிஸ்துவனோடு கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று அப்ப அவரோடு பிழைத்திருக்கிறோமா இல்லைங்களா? இன்னைக்கு அவரோடு பிழைத்திருக்கிறோம் என்றால் அப்ப அவரு செய்கிற செயல்பாடு தான் நம்மகிட்ட என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்க வேண்டும் என்று இங்க வேதம் சொல்லுங்க. வாசிங்க அடுத்தது. மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் என்ன ஆவதில்லைமே? ஆண்டு கொள்வதில்லைன்னா இப்ப நம்மளையும் ஆண்டு கொள்ளுமா? இயேசு கிறிஸ்துக்கு ஆண்டு கொள்ளவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல நாமும் பழைய மனசு சிலுவையில் அறையப்பட்டு இருந்தோம் என்றால் இது என்ன பண்ண நம்மள ஆண்டு கொள்ளாது. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அப்ப அவர் என்ன பண்ணார்? அவர் மரித்தது பாவத்துக்காக மரித்தார். நாம் மரித்தது எது மரித்திருக்கிறோம்? பழைய மனுஷன சுபாவத்தை என்ன பண்ணிருக்கிறோம்? மரித்திருக்கிறோம். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறது எதுக்கென்று பிழைத்திருக்கிறாரு? அப்ப நாம் மரித்து நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால் எதுக்கு பிழைத்திருக்கிறோம்? தேவனுக்காக தான் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். அப்படியே நாமளும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப தேவனுக்குள்ள பிழைத்தல் என்ன பண்ணணும்? நம்ம நினைத்து கொள்ளணும். அப்ப சிலுவையில் என்ன பண்ணிக்கிறோம்? பழைய மனுஷனை அறையப்பட்டு இருக்கிறோம். அப்ப சிலுவையினால நமக்கு என்ன கிடைக்குது? பாதுகாப்பு கிடைக்குது. இந்த பாதுகாப்பு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? 4 விஷயத்தை பார்த்தோம். காலையிலிருந்தே பார்த்த அனைத்துமே சிலுவையை குறித்து தான் பார்த்தோம். இந்த சிலுவையில் இது ஒரு பாகமாக தான் என்ன பண்ணிருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். அப்ப சிலுவையில 1 செய்திகளிலும் 2வது செய்தியிலும் 3வது செய்தி 4வது செய்தி 5வது செய்தியில கூட என்ன இருக்கும்? சிலுவையை குறித்து தான் இருக்கும். அப்ப அந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை தேவன் இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.